ஒரு சமயம் சேரிங்காபட்டத்தை சேர்ந்த திருமலை ராஜா என்ற மன்னன் தீராத நோயால் பீடிக்கப்பட்டான். இவர் தலக்காடு வைத்தீஸ்வரர் கோவிலுக்கு சேவை செய்வதற்காக வந்தார். அவருக்குப் பிறகு அவரது இரண்டாவது மனைவி அலமேலம்மா ராஜ்யத்தை கவனித்துக் கொண்டிருந்தார். இதற்கிடையில் அவரது கணவர்கள் இறக்கும் நிலையைப் பற்றி கேள்விப்பட்ட அவர் மைசூர் ராஜா உடையாரிடம் ராஜ்யத்தை ஒப்படைத்துவிட்டு வெளியேறினார். ராஜா உடையார் ராணி அலமேலம்மாவின் நகைகளை வைத்திருக்கும் அவநம்பிக்கையில் இருந்தார். நகைகளை கைப்பற்றுவதற்காக தன் வீரர்களை அனுப்பினான். உடையாரின் தீய எண்ணத்தை அறிந்த அலமேலம்மா காவேரி ஆற்றில் காவிரியை விட நகைகளை எறிந்துவிட்டு 3 சாபங்களைச் சொல்லி தன்னை மூழ்கடித்துக் கொண்டார். தலக்காடு மணலாகட்டும், மாலங்கி சுழலாய் மாறட்டும், மைசூர் ராஜாக்கள் வாரிசுகளைப் பெறத் தவறட்டும். அப்போதிருந்து அந்த 3 சாபங்களும் தலக்காட்டை பாதித்ததாகவும் துடிப்பான நகரத்திலிருந்து வெறிச்சோடிய நகரத்திற்கு மாற்றியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அரச குடும்பம் அங்கு ஆட்சி செய்வது அவர்களின் சரியான வாரிசை பெறுவதில் ஒரு விசித்திரமான பிரச்சனை.
ಮತ್ತು ಬೇಲೂರು ಹಳೆಬೀಡು ಆ ಕಡೆ ಹೋಗ್ತಂದ್ರೆ ವಿಷ್ಣು ಟೆಂಪಲ್ ಸರ್, ಹೊಯ್ಸಳ ವಿಷ್ಣು ಡೈನೆಸ್ಟ್ ಮಾಡೋದು. ಅಲ್ಲಿ ವಿಷ್ಣು ಟೆಂಪಲಲ್ಲಿ ಕೀಪರ್ ಬರ್ತಾರೆ, ದ್ವಾರಪಾಲಕ ಜಯ ವಿಜಯ ಅಂತ. ಇದು ಶಿವನ್ ಟೆಂಪಲ್, ಶಿವನಿಗೆ ದ್ವಾರಪಾಲಕ ಸೇಮ್, ಬಟ್ ನೇಮ್ ಚೇಂಜ್. ನಂದಿ ಮತ್ತು ಮಹಾಕಾಳ ಅಂತ, ಇವರು ಶಿವನ ದ್ವಾರಪಾಲಕರು ಸರ್. ಸರ್ನಾ, ನಂದಿ ಅಂದರೆ ದೇವಗಣ, ಮಹಾಕಾಳ ಅಂದರೆ ರಾಕ್ಷಸಗಣ. ರಾಕ್ಷಸಗಣಿಗೆ ಡಿಫ್ರೆನ್ಸ್ ಏನಂದರೆ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಇಂಡಿಯನ್ ಔಟ್ ಸೈಡ್. ಸರ್ನಾ, ಅದರ್ ಸೈಡು ವಿಷ್ಣು, ಹೌದು ದೇವಗಣ ರಾಕ್ಷಸಗಣ. ಮೇಡವ್ರೆ, ಅಲ್ಲಿ ವಿಷ್ಣುವಿಗೆ ವಾಹನ ಗರುಡ, ಈಗಲ್. ಶಿವನಿಗೆ ವಾಹನ ವೆಹಿಕಲ್ ಬುಲ್. ಸೊ ಅದರ್ ಸೈಡ್ ಬುಲ್ ಚೆಸ್ಟ್ ಇರ್ತಾರೆ, ಹೌಸ್ ಚೆಸ್ಟ್ ಓನ್ಲಿ ಅಬ್ಸರ್ವ್ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ ಬುಲ್, 2 ಐಸ್, 1 ಹೌಸ್, 1 ಮೌತ್. ಮತ್ತು ದೇವಗಣ ಡ್ರೆಸ್ಸಿಂಗ್ ರೈಟ್ ಹ್ಯಾಂಡ್, ಸೆಮೆನ್ ಡ್ರೆಸ್ಸಿಂಗ್ ದಟ್ ಸೈಡ್ ಲೆಫ್ಟ್. தலக்காடு என்பது மைசூரில் இருந்து 45 கிலோமீட்டர்ஸ் 28 மைல் மற்றும் இந்தியாவின் கர்நாடகாவில் பெங்களூரில் இருந்து 133 கிலோமீட்டர்ஸ் 82 மைல் தொலைவில் காவேரி ஆற்றின் இடது கரையில் உள்ள ஒரு நகரம் ஆகும். தலக்காடு 30க்கும் மேற்பட்ட கோயில்களைக் கொண்டிருந்தது. அவற்றில் பெரும்பாலானவை இப்போது மணலில் புதைந்துள்ளன. தற்போதுள்ள கோவில்களின் குழு கிழக்கு நோக்கி பாயும் காவேரி நதி அதன் கரையில் மணல் பரந்த பரப்பளவில் பரவுவதால் அதன் போக்கை மாற்றுகிறது. இது இந்துக்களின் பிரபலமான யாத்திரை தலமாகும். கோவில்கள் மணலில் மூழ்கின. தலக்காடு கோயில்களில் சிவனின் 5 முகங்களான பஞ்சபதிகளை குறிக்கும் 5 லிங்கங்கள் புகழ் பெற்றவை. அவை பாதலேஸ்வரா, மருளேஸ்வரா, அர்கேஸ்வரா, வைத்தியநாதேஸ்வரர் மற்றும் மல்லிகார்ஜுனா கோவில்கள். இந்த 5 சிவன் கோவில்களுக்கு காணிக்கையாக 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பஞ்சலிங்க தரிசனம் என்ற திருவிழா கடந்த 206 நடத்தப்பட்டது. குரு யோகம் மற்றும் விசாக நட்சத்திரங்கள் ஆகிய 2 நட்சத்திரங்கள் இணையும்
கார்த்திகை மாதத்தில் வரும் அமாவாசை நாளில் பஞ்சலிங்க தரிசனம் நடைபெறுகிறது. இந்நாளில் யாத்ரீகர்கள் முதலில் கோகர்ண தீர்த்தத்தில் நீராடி கோகர்ணேஸ்வரரையும் சண்டிகாதேவியையும் வணங்கி பின்னர் வைத்தீஸ்வரரையும் அர்கேஸ்வரரையும் பாடலேஸ்வரரையும் மாரலீஸ்வரரையும் மல்லிகார்ஜுனரையும் வணங்கி கடைசியில் கீர்த்தி நாராயணரை வணங்கி ஒரே நாளில் யாத்திரையை முடிக்க வேண்டும் என்பது மரபு.